ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நாம் 11ஆம் வகுப்பு பொது தமிழில் இயல் 9 சித்தர் உலகம். இது டிஎன்பிசிக்கு முக்கியமான டாபிக். இதில் இருக்கிற நூல்வெளி முக்கியமான பாக்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இந்த லெசன் ஃபுல்லாக நோட்ஸாகவே கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது பாருங்கள், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட்ஸ் எடுத்து தான் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ. இதில் நம்ம முக்கியமான இந்த பாக்ஸு நூல்வெளி மட்டும் பார்க்கலாம் இந்த வீடியோவில். இது இல்லாமல் இன்னும் இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட 11th தமிழ் புக்கு நம்ம முடிச்சிட்டோம். முடிஞ்ச வரைக்கும் முக்கியமான டாபிக் எல்லாமே இந்த புக்கில் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோலாம் பாருங்கள். 11th புக்கு ஃபுல்லாக நம்ம 11ஆம் வகுப்பு ஃபுல்லாக முடிச்சிட்டோம். முக்கியமான டாபிக் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த இதில் நூல்வெளி பார்க்கலாம். நுழையும் முன்னில் பார்க்கலாம். சமயங்களில் இருக்கும் தேவையற்ற சடங்குகளை விரும்பாதவர்களாக சித்தர்கள் அறியப்படுகின்றனர். சமயங்களில் இருக்கும் தேவையற்ற சடங்குகளை விரும்பாதவர்கள் சித்தர்கள். அதே வேளையில் சித்தர்கள் மனித வாழ்வியல் குறித்த மெய்யியல் கோட்பாடுகளை முன்வைத்துள்ளனர். இயல்பான மனிதநேயம் கொண்டவர்களான சித்தர்கள் குறித்து இந்த கட்டுரை ஒன்று கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து ஒவ்வொரு வருஷமும் நமக்கு டிஎன்பிசியில் கொஸ்டின் வந்துட்டே தான் இருக்குது. இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வீடியோவில் நோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், நல்லா பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இந்த பாக்ஸ் பார்க்கலாம். அட்டமா சித்திகள். அனிமா அப்படின்னா அணுவை போல சிறுத்து நிற்கும் ஆற்றல். அணு அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அனிமானா அணுவை போல சிறுத்து நிற்கும் ஆற்றல். மகிமானா வரையறையற்று விரிந்து படரும் ஆற்றல் மகிமா. லகிமானா காற்றில் மிதக்கும் ஆற்றல். கரிமானா எங்கும் வியாபித்திருக்கும் ஆற்றல் தான் கரிமா. பிராகாமியம் அப்படின்னா இயற்கை தடைகளை கடக்கும் ஆற்றல் பிராகாமியம். இதெல்லாம் தான் அட்டமா சித்திகள்னால் எட்டு சித்திகள் இதில் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. ஈசத்துவம் அப்படின்னா படைக்கவும் அடக்கவும் கொண்ட ஆற்றல். ஈசன்னா படைக்கிறார் அப்படின்னு ஏதோ ஒரு சின்ன ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. வசித்துவம்னா வசியப்படுத்த உலக படைப்புகள் எல்லாமே அடக்கி ஆளும் ஆற்றல் அப்படின்னு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. காமாவாசித்தியம் அப்படின்னா விரும்பியதை முடிக்கும் ஆற்றல். சித்தர்களில் நூல்வெளியில் அந்த பாக்ஸ் மட்டும் இம்பார்ட்டன்ட், அதை நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இயல் 9 கவிதை பெரிய காவியம். இது சிவராம் தருமு சிவராமை பற்றி தான் இந்த கவிதை. அவர் எழுதுனது பிரமிழ் அப்படிங்கிற இதில் தான் எழுதுவார் எப்பயுமே. அவர் எழுதின கவிதை சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி சொல்கிறது அப்படிங்கிற பிரமிழ் எழுதின கவிதை இதில் கொடுத்துருக்காங்க. நூல்வெளி பார்க்கலாம். பிரமிழ் என்ற பெயரில் எழுதிய சிவராமலிங்கம். பிரமிழ் அப்படிங்கிற பெயரில் எழுதுகிறவர் யாருன்னா சிவராமலிங்கம். இலங்கையில் பிறந்தவர் இவருடைய பிரமிழ் அப்படிங்கிற பெயரில் எழுதியவர் யாருன்னா சிவராமலிங்கம், இலங்கையில் பிறந்தவர். இவர் பானுச்சந்திரன், அரூப் சிவராம், தருமு சிவராம் போன்ற பல புனைப்பெயர்களில் எழுதியிருக்காரு. பானுசந்திரன், அரூப் சிவராம், தருமு சிவராம் போன்ற பிரமிழ் அப்படிங்கிற பல புனைப்பெயர்களில் எழுதியவர் யார் அப்படின்னா தருமு சிவராமலிங்கம். புதுக்கவிதை, விமர்சனம், சிறுகதை, நாடகம், மொழியாக்கம் என விரிந்த தளத்தில் இயக்கியவர். ஓவியம், சிற்பம் ஆகியவற்றிலும் ஈடுபாடு கொண்டிருந்தவர் சிவராமலிங்கம். இவருடைய கவிதைகள் முழுமையாக பிரமிழ் கவிதைகள் என்ற பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளது. லங்காபுரி ராஜா உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகள், நட்சத்திரவாளி என்னும் நாடகமும், வெயிலும் நிழலும் உள்ளிட்ட கட்டுரை தொகுப்புகளும் வெளிவந்துள்ளன. யாருடையதுன்னா சிவராமலிங்கம். நெக்ஸ்ட் இயல் 4 நீலகேசி. இந்த பாடலுடைய நூல்வெளி மட்டும் பார்க்கலாம். நீலகேசி என்பது ஐஞ்சிறும் காப்பியங்களில் ஒன்று. நீலகேசி விருத்தப்பாவால் ஆனது. நீலகேசி எந்த பாவால் ஆனது அப்படின்னா விருத்தப்பாவால் ஆனது. இதற்கு நீலகேசி தெருட்டு என்று பெயர்.
நீலகேசிக்கு இப்போ இன்னொரு பெயர் நீலகேசி தெருட்டு என்பது. இது குண்டலகேசி என்னும் நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்டது. குண்டலகேசினா உங்களுக்கு தெரியும், ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று. அந்த நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்டது தான் நீலகேசி. நீலகேசி என்னும் சமண சமய பெண். நீலகேசி அப்படிங்கிறவங்க சமண சமய பெண். சமய தலைவர் பலரிடம் வாதம் செய்து சமண நெறியை நிலைநாட்டுவதாக நூல் அமைந்துள்ளது. நீலகேசி அப்படிங்கிற சமயப்பெண் சமண சமய தலைவர் பலரிடம் வாதம் செய்து சமண நெறியை நிலைநாட்டுவதாக நூல் அமைந்துள்ள நூல் எதுனா நீலகேசி. தமிழில் எழுதப்பட்ட முதலாவது தருக்க நூல் இது என்பர். தமிழில் எழுதப்பட்ட முதலாவது தருக்க நூல் நீலகேசி. இந்நூலில் கடவுள் வாழ்த்து உட்பட 11 பகுதிகளும் மொத்தமாக 894 பாடல்கள் உள்ளன. நீலகேசியில் மொத்த பாடல்கள் 894 பாடல்கள். இதை எழுதியவர் யார்னு அறியப்படவில்லை. இதன் உரையாசிரியர் சமய திவாகர வாமன முனிவர். நீலகேசியின் உரையாசிரியர் யார் அப்படின்னா சமய திவாகர வாமன முனிவர் ஆவார். இந்நூலில் உள்ள மொக்கலவாத சருக்கத்திலிருந்து தான் 3 படலங்கள், புத்தவாத சருக்கத்தில் இருந்து 2 பாடல்களும் நம்ம பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளது. நீலகேசியின் உரையாசிரியர் சமய திவாகர வாமன முனிவர். வீவர்ஸ், இந்த வீடியோவோட 11ஆம் வகுப்பு பொதுத்தமிழில் இருக்கிற முக்கியமான டாபிக் எல்லாமே பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.